ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து மினிமம் ஒரு 500 லைக்காவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். பட் 200 வரைக்கும் தான் போயிருக்கு. ஆனா வீடியோஸ் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, 1200 பேருக்கு மேல பார்த்துருக்காங்க. பட் தெரியல அவங்களுக்கு எதுக்கு லைக் போடணும்னு விருப்பம் இல்லையான்னு தெரியல. பட் அந்த 200 பேர் போட்டிருக்காங்கல்ல, அதுக்காக நான் மரியாதை குடுக்கணும்ல. அதனால தான் 500 லைக் வரைக்கும் நான் வெயிட் பண்ணாம, செகண்ட் பார்ட் வந்து இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். மேல ஐ பட்டன்லயும் வரும். மறக்காம போய் பார்த்துருங்க. இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா, நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா, மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. அன்னைக்கு நைட்டு கவிதாவோட அம்மாவும், அப்பாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து கவிதாவோட அம்மா அழுதுகிட்டே வந்து கவிதாவோட ரூம்லயும் படுக்க வராங்க. இத பார்த்த கவிதா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க, "ஏம்மா இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு கவிதா கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ படு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து படுக்கவும் வச்சுடுறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து அந்த வீடே அலர்ற மாரி வீல்ன்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே கவிதா பதறி அடிச்சு வந்து ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க. ஹாலுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா உடம்பு ஃபுல்லா நெருப்ப கொளுத்திக்கிட்டு அந்த ஹால்லயே வந்து கத்திட்டே இருக்காங்க. அப்படி கத்தம்போது அவங்க அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க. "இத நான் பண்ணல. இத அவ தான் பண்ணா. எல்லாத்துக்குமே வந்து அவ தான் காரணம்னு" சொல்லிக்கிட்டே கீழயே விழுந்துடுறாங்க. உடனே கவிதாவோட அவங்க அப்பாவும் பதறி அடிச்சுட்டு ஆம்புலன்ஸ்லயும் கால் பண்றாரு. ஆம்புலன்ஸ்லயும் வந்து அவங்க அம்மா எரிஞ்சு போனவங்கள அப்படியே கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போற வழியிலேயே அவங்க அம்மா இறந்தும் போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் வழக்கமா நடக்கிற மாரி தான் போலீஸே வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. கவிதா தான் ஐ விட்னஸா வச்சு ஏன்னா சின்ன பொண்ணுன்றதுனால இவங்க கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்கறாங்க. அப்ப கவிதா என்ன சொல்றாங்கன்னா, "எங்க அப்பாவுக்கும் கொஞ்ச நேரம் சண்டை வந்துச்சு. சண்டை வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா அழுதுட்டே வந்து என் ரூம்ல வந்து படுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டு நாங்க வெளியில போய் பார்த்தா, எங்க அம்மா உடம்பு ஃபுல்லா ஒரே நெருப்பா இருந்துச்சு. அப்போதான் அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் காரணம் கிடையாது. அவ தான் பண்ணிட்டா. அவ தான் காரணம். என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. அப்படியே வந்து கீழயே வந்து சுருண்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கவிதாவும் சொல்றாங்க. இத போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ விட்னஸா வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு போய் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா பாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடிய வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. மொத்த சொந்தக்காரமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு ஃபுல்லாவும் நுழைஞ்சு போயிடுறாங்க. இதனால வந்து எப்படி சொல்றது, கவிதாக்கு வந்து அதுலேருந்து வெளியிலயே வர முடியல. ஏன்னா, அம்மா வந்து இப்படி ஆயிருச்சு. இதுக்கு மேல வந்து நம்ம படிக்கணுமா, வேணாமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில தான் கவிதாவும் இருந்துட்டு இருக்காங்க. பட் கவிதாவோட அவங்க அப்பா வந்து அவங்கள சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு டெலிகிராம் வருது. அந்த டெலிகிராம்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கவிதாவோட தாத்தா வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படின்ற மாரி ஒரு டெலிகிராம்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால கவிதாவோட அவங்க அப்பாவும் வந்து இம்மீடியட்டா ஊருக்கு கிளம்பி போணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து கவிதா வந்து கூட கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு நெனைக்கிறாரு. அதனால கவிதாவ என்ன பண்றாருன்னா, பக்கத்து தெருவுல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டோட வீட்ல விட்டுட்டு, "நான் வர வரைக்கும் என் பொண்ண எப்படியாவது பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். ரொம்ப க்ளோஸ் ஆனவனும் கூட. ஸோ அதனால விட்டு போனோனே கவிதா அவங்களும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி போனவரு 1 வாரமா வந்து திரும்பி ஊருக்கும் வரல. ஆனா, அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல மட்டும் தான் ஃபோன் இருக்கு. அது யாரோட வீட்டுன்னா, கவிதாவோட தாத்தா வீட்ல மட்டும் தான் ஃபோன் இருக்கு. ஆனா, அதோட ஃபோனோட நம்பர் வந்து கவிதாக்கு தெரியும். பட் ஃபோன் பண்றதுக்கு வந்து இவங்க வீட்ல ஃபோனும் கிடையாது. யாரும் அவங்க ஃப்ரெண்டோட வீட்லயும் கிடையாது. ஏன்னா, அவங்க பண்ணா கூட வெளியில எங்கனா தான் போய் பண்ணணும். அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவிதா கிட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமும் சொல்றாரு. இத கேட்ட கவிதா வந்து பதறி போய், "ஏன் அங்கிள் இப்படி பேசுறீங்க? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, "எல்லாத்தையும் நீ வந்து ஏத்துட்டு தான் ஆகணும். இதனால நீ அப்பா மேல வந்து எந்த ஒரு கோவமும் படக்கூடாது. எல்லாமே விதிப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு." அப்படின்ற மாரி அவரும் சொல்லியிருக்காரு. இத கேட்ட கவிதா வந்து, "நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல அங்கிள். ஒழுங்கா சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "எதுக்கும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில உங்க அப்பா வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் உனக்கு எல்லாமே புரியும்." அப்படின்ற மாரி இவரும் சொல்றாரு. மறுநாள் காலையில கரெக்ட்டா ஒரு 6 மணிக்கு அவங்க அப்பாவும், அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துர்றாரு. வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "நீ எதுவுமே சொல்லலல்லான்னு?" கேட்கறாரு. அவரும் இல்லன்ற மாரி தான் தலையாட்டுறாரு. ஸோ அங்கருந்து கவிதாவ கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி போற வழியில கவிதா கிட்ட என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போ வேணாம். ஸ்கூல் லீவ் போட்டுரு. நம்ம எல்லாம் வெளியில போலாம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "நம்ப எல்லாம் வெளியில போனா யார் யாருப்பா போறோம்?" அப்படின்னா, "வீட்டுக்கு வா புரியும்." அப்படின்னு சொல்லி கவிதா வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாரு. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறம், அவங்க வீட்ல சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு 2 பேர் வந்து அவங்க வீட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கிறத கவிதாவும் பார்க்குறாங்க. அங்க அந்த 2 பேர பார்த்துட்டு இருக்கும்போதே சடனா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வராங்க. அவங்க எங்கேருந்து வராங்கன்னா, வீட்டோட கிச்சனுக்குள்ள இருந்து தான் வராங்க. வந்தவங்க நேரா கவிதாவ பார்த்துட்டு, "ஹாய் கவிதா, எத்தன வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து?" அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவ வந்து பார்த்தீங்கன்னா, கன்னத்த கிள்ளிட்டு நெத்தியில முத்தமும் குடுக்குறாங்க. இத பார்த்தோனே கவிதாக்கு வந்து ஒண்ணுமே புரியல. யார் இவங்க? நம்மளுக்கு தெரிஞ்ச மாரியே வந்து நம்மகிட்ட எல்லாமே பிஹேவ் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அவங்க அப்பா அந்த லேடிய பார்த்து,
கவிதா இவங்க தான் உன்னோட அம்மா அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே கவிதாக்கு வந்து தூக்கி வாரி போடுது. ஏன்னா, அம்மா இறந்து 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படியா அப்படின்ற மாரி தான் கவிதா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, கவிதா 8த் ஸ்டாண்டர்ட் படிச்சா கூட அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் புரியுது. புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த லேடிய பார்த்துட்டு, "இல்ல இவங்க எங்க அம்மாவே கிடையாது. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவங்க என்னால அம்மாவாவே ஏத்துக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா அவங்க ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. அப்படி ரூம்குள்ள வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "கவிதா கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நெறைய விஷயம் நடந்துருச்சு. தாத்தா ஆக்சுவலா வந்து பொய் சொல்லி தான் அங்க வர வச்சிருக்காரு. உனக்கு ஆல்ரெடி தெரியும் அம்மாவும் நானும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோன்ட்டு. ஆனா இது உங்க தாத்தாக்கு வந்து சுத்தமா விருப்பம் கிடையாது ஆரம்பத்துல இருந்தே. அதனால வந்து உங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படியா எனக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணி வச்சிரணுன்றதுக்காக இத பண்ணியிருக்காரு." அப்படின்ற மாரி அவரும் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா, நீங்க விருப்பம் இல்லன்னு சொல்ல வேண்டியது தானே. அப்ப ஏன் பண்ணிக்கிட்டீங்க? அப்படின்னு சொல்லி கவிதாவும் கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும், இது காதோட கட்டாயமா, என்னால வந்து வேண்டான்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் உன்னையும் என்னால பார்த்துக்க முடியாதுல்ல. அதனால தான் ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. அதனால அவங்க கேட்டதுக்கு எல்லாத்தையுமே நானும் சரின்னு சொல்லிட்டேன். சிம்பிளா தான் கோயில்ல கல்யாணம் நடந்துச்சு. மத்தது எல்லாமே வந்து இங்க நம்ம வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தாம்மா நான் உன்னையும் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவோட அவங்க அப்பாவும் சொல்றாரு. ஆனா என்னதான் கவிதாவோட அவங்க அப்பா சொன்னா கூட கவிதாவால இத ஏத்துக்கவும் முடியல. அவங்க அப்பா கிட்ட வந்து எதிர்த்து சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருது. இதுக்கு மேல இவகிட்ட பேசினா நம்ம புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீயே யோசிச்சு பாரு என்னோட சிச்சுவேஷன்னு சொல்லிட்டு, அந்த ரூமோட கதவ சாத்திட்டு வெளியில வந்துடுறாரு. கவிதாவும் ரூம்குள்ள போய் படுத்துக்கிட்டு, அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. சாயங்காலம் டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2வது அம்மாவும் வராங்க. உள்ள வந்து கவிதாவ வந்து எழுப்பிட்டு, "நீ மத்தியானமும் எதுவும் சாப்பிடல. தயவு செஞ்சு இந்த பாலாவது குடின்னு" சொல்லி குடுக்குறாங்க. அவங்களும் வேண்டாம் அப்படின்ற மாரி தான் தலைய ஆட்டியிருக்காங்க. ஆனா, அவங்க வலுக்கட்டாயமா "இத எப்படியாவது குடிச்சிரும்மா, வெறும் வயித்தோட படுக்காத" அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஆனா, அவங்க வந்து வேணான்னு தான் சொல்றாங்க. ஆனா, இப்போ வந்து இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா அவங்க 2வது அம்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "உன்னோட கோவம் எல்லாமே எனக்கு புரியுது. உங்க அப்பா உன்ன கேட்காம இத பண்ணியிருக்க கூடாது. உங்க அப்பா பண்ணது பெரிய தப்பு தான். ஏன் எனக்கே வந்து கல்யாணத்துக்கு 1 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணம்னே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் தெரியாது. நானும் வீட்ல எவ்வளோ சொல்லி பார்த்தேன். பெரியவங்க வந்து கேட்கல. விடாப்படியா நீ அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் நானும் அவர கல்யாணம் பண்ற மாரி ஆயிப்போச்சு அப்படின்ற மாரி தான் அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு கவிதா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்ப கூட உங்களுக்கு ஒண்ணும் வந்து குறைஞ்சு போகல? நீங்க எங்க அப்பா விட்டுட்டு போயிடலாம்ல?" அப்படின்ற மாரி தான் அவங்களும் கேட்கறாங்க. அதுக்கு அவங்களும் வந்து, "அதெல்லாம் முடியவே முடியாது. உங்க அப்பா கூட கிட்டத்தட்ட 1 வாரம் மேல நான் குடும்பம் நடத்திட்டேன். இதுக்கப்புறம் எப்படி நான் உங்க அப்பா விட்டு போக முடியும்?" அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. இதையும் கவிதா வந்து ஒரு விதத்துல புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கவிதா எதுவுமே பேசாம அவங்க கிட்ட இருந்து பால வாங்கி குடிக்கிறாங்க. அன்னையிலிருந்து கவிதா வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறதே நிறுத்திடுறாங்க. ஏன் அவங்க 2வது அம்மா கிட்ட கூட அவங்க சரியா பேசுறது கிடையாது. இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அந்த காலைல பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கட்டும், லஞ்ச் இதெல்லாம் கட்டி மட்டும் வைக்கிறாங்க. இத மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. ஒரு சில நாள் அது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்கூலுக்கும் போறாங்க. அதுக்கு காரணம் என்ன, இவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்படிதான் இவங்களும் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நடக்கும்போதே என்ன ஆகுதுன்னா, சடனா அவங்க அப்பாவுக்கு வந்து ஆஃபீஸ் மூலியமா வெளியூருக்கு போக சொல்றாங்க. அவங்க டெல்லில வந்து அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அத நீ போய் அட்டெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டெல்லிக்கு அனுப்புறாங்க. இப்ப அவங்க அப்பாவும் ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. ஊருக்கு போன அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவிதாவோட 2வது அம்மா வந்துட்டு கவிதா கிட்ட வந்து ஒரு விஷயமும் சொல்றாங்க. இந்த மாரி என்னால தனியா அந்த ரூம்ல படுக்க முடியல. நான் ஒரு நாளு அவங்க அப்பா வர வரைக்கும் இந்த ரூம்ல நான் படுத்துக்கிறேன். அதுவும் நான் கீழ படுத்துக்கிறேன். உன்ன நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. அதுக்கு கவிதாவும் வந்துட்டு, "சரி நீங்க படுத்துக்கலாம். ஏன் கீழ படுக்குறீங்க? நீங்க மேல பெட்லயே படுத்துங்க. இங்க நல்லா இடம் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, "இவ்வளோ நாள் வந்து ஒழுங்கா பேசாதவ, இன்னைக்கு நம்மள படுக்க வரைக்கும் சொல்றாளே!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ல வந்து படுக்கவும் ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்ச கவிதா என்ன கேட்கறாங்கன்னா, "நீங்க யாரு? உங்கள நான் அந்த ஊருக்கு நெறைய வாட்டி வந்திருக்கேன். உங்கள நான் பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவோட 2வது அம்மாவ பார்த்து கவிதாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, "நான் அந்த ஊர் தான். பட் என்னோட பாட்டி வீடு வந்து மதுரையில இருக்கு. மதுரையில இருக்கிறதுனால அங்கேயே படிச்சுட்டு, அங்கேயே நான் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு சிறுமலையில வந்து கொஞ்சம் இடமும் இருக்கு. அந்த சிறுமலை இடத்துல வந்து விவசாயமும் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பலாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அதனால நான் அந்த இடத்துல போய் இருந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கேயே தங்கிட்டேன். எப்பவாவது ஒரு நாள் தான் நான் ஊருக்கும் வருவேன்." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது கவிதா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "உங்கள என்னால அம்மாவாலாம் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா நான் உங்கள என்ன சொல்லி கூப்பிடட்டும்?" அப்படின்ற மாரி கவிதா அவங்கள பார்த்து கேட்கறாங்க. அப்படி கேட்க ஆரம்பிச்சோனே, திடீர்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தியம் பிடிச்ச மாரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டோட்டலா வேற மாரி பிஹேவ் பண்றாங்க. ஏன்னா, கவிதா வந்து அவன் நார்மலா ஒரு பெர்சனா சாதுவா இருந்து தான் பார்த்துருக்காங்க. திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணோனே கவிதாவுக்கே ஒரு பயம் வந்துருது. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, "தயவு செஞ்சு ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "தயவு செஞ்சு என்ன அம்மான்னு மட்டும் கூப்பிட்றாத" அப்படின்ற மாரி தான் அவங்களும் சொல்றாங்க. இத கேட்டோனே கவிதாவுக்கு வந்து ஒரு மாரி ஆயிருக்கு. ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க? அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அம்மா என்ன சாதாரண ஆளுன்னு நெனச்சியா? அவங்களுக்கு ஒருத்தங்க நல்லா இருந்தாலே பிடிக்காது. அதுவும் ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா, அந்த குடும்பத்தையே வந்து கெடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு புத்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் உங்க அம்மா." அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க 2வது அம்மாவும் சொல்றாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போதே அவங்க அடுத்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. "இப்படிதான் வந்து என்னோட வாழ்க்கையும் பண்ணா, என்னோட தங்கச்சி வாழ்க்கையும் கெடுத்தா" அப்படின்ற மாரி அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, "நீங்க யாருன்னே முழுசா எனக்கு தெரியல. இதுல உங்க தங்கச்சிய பத்தி வேற சொல்றீங்க. யார் உங்க தங்கச்சி? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லி முழுசா சொல்லுங்க. அப்பதான் எனக்கே புரியும்." அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேட்கறாங்க. அப்ப அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வந்து விகாரமா பண்ணிட்டு இருந்தவங்க, கொஞ்சம் சாந்தமாயிட்டு, "ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவ பார்த்து ஒரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் உங்க அம்மாவும் சின்ன வயசுலேருந்து பியூசி வரைக்கும் ஒண்ணா தான் படிச்சோம். ஆனா, உங்க அம்மாக்கு என்ன கண்டா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாரி வெறுப்பா தான் என்ன நடத்துவா. அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்திலருந்து வந்தவங்க. எங்க வீட்ல வந்து ஒரு வேள சாப்பாடுங்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும். ஊர்ல கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள செஞ்சுட்டு, அப்படிதான் எங்க பொழப்பையே நடத்திட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஸ்கூலுக்கு போறதுனால, என்னால அதிகமா வந்து நல்ல ட்ரெஸ்ஸே போட்டு போ முடியாது. சில நேரத்துல அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டு போவேன். இது உங்க அம்மாவுக்கு சுத்தமாவே பிடிக்காது. என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவா. ஒரே வழியா தான் வந்து ஸ்கூலுக்கு போணுன்றதுக்காக, "நீ ஒரு 10 அடி பின்னாடி வா, என் கூடலாம் வராத" அப்படின்ற அளவுக்கு தான் உங்க அம்மா என்ன ட்ரீட் பண்ணுவா. அப்படி இருக்கும்போது, என்ன புடிச்ச ஒரு பையன் வந்து என் கூட ஸ்கூல்ல நல்லா பழக ஆரம்பிச்சான். ஆனா ஆரம்பத்துல நாங்க 2 பேரும் வந்து நட்பா தான் பழகுனோம். பட் அது ஒரு லெவலுக்கு மேல எங்களுக்குள்ள காதலாவும் இருந்த ஆரம்பிச்சது. ஆனா, அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊர்க்காரங்ககிட்டலாம் போயிட்டு, எங்களுக்குள்ள வேற ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாரி எல்லார்கிட்டயுமே சொல்லி வச்சுட்டா. இதனால கோவம் வந்த ஊர்க்காரங்க, அந்த ஊருக்கு போய் அந்த வீட்ல இருக்க அந்த பையன்கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பிரச்சனை அதிகமானனால என்ன ஆயிருச்சுன்னா, அந்த பையன் அவங்க ஃபேமிலிய விட்டு எல்லாருமே வந்து அந்த ஊர விட்டே காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்படின்ற மாரி கவிதாவோட 2வது அம்மா கவிதா கிட்டயும் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இத இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவ தான் பியூசி வரைக்கும் படிச்சுட்டாளே, இதுக்கப்புறம்லாம் அவ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவள இப்படியே நிறுத்திட்டு, இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்ல வந்து பிளானும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து எப்படியோ நான் தப்பிச்சு போகணும். அதே மாரி அவங்க வீட்டுக்கு என்ன ஆச்சு, அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நான் நைட்டா அந்த ஊர விட்டு நான் வெளியிலயே வந்தேன். வெளியில வந்து அந்த பையன் எங்க இருக்கான்னு தேடியும் போனேன். 2 நாள் தேடி கஷ்டப்பட்டு அந்த பையன் இருக்கிற ஊரையும் நான் கண்டுபிடிச்சுட்டேன். அந்த பையனையும் போய் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொல்லிட்டான்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்ல இருந்தோம்னா, நம்மள வாழவே விட மாட்டாங்க. நம்மள எதனா ஒண்ணு பண்ணிருவாங்க. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தரு சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர போய் பார்த்தா நம்மளுக்கு எதனா உதவி கிடைக்கும்னு சொல்லி, நாங்க 2 பேருமே சென்னைக்கு வந்துட்டோம். அப்படி சென்னை வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருந்தாரு. அந்த மளிகை கடையில தான் நாங்க வேலை செஞ்சோம். அவரும் வந்து எங்களோட நிலைமைய பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம, தனியா ஒரு வீடும் வாடகைக்கும் எடுத்து குடுத்தாரு. ஆனா நாங்க வீடு எடுத்து வாடகைக்கு இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்லம் இருக்கிற ஏரியால தான். ஸோ அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு, கவிதாவோட 2வது அம்மாவும் சொல்றாங்க. இதுவரைக்கும் அமைதியா கேட்டிருந்த கவிதா, சடனா குறுக்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா, "என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க" அப்படின்ற மாரி ஷாக்ல கேட்கறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "கொஞ்ச நேரம் பொறுமையா கேளும்மா, நான் என்ன சொல்றேன்" அப்படின்றத கவிதாவ பார்த்து அவங்களும் சொல்றாங்க. இப்படி இவங்க சொல்ல ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சடனா அங்க கரண்ட்டும் போயிருது. கரண்ட் போனதுக்கப்புறம் கவிதா என்ன சொல்றாங்கன்னா, "ஆன்டி இங்க கரண்ட் போறதெல்லாம் வந்து நார்மலான விஷயம் தான். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து கரண்ட் வராது. ஏன்னா இங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அப்பப்ப எதனா ஒரு பிரச்சனை ஆயிடும். நம்ப வாங்க மாடிக்கு போயிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கவிதா என்ன பண்றாங்கன்னா, அவங்கள கூட்டிட்டு மாடிக்கும் போறாங்க. அப்படி மாடிக்கு போனவங்க லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் ஏறி வராங்க. அதுக்கப்புறம் அவங்களால மாடிக்கே வர முடியல. ஒரு இடத்துல நின்னுடுறாங்க. "இதுக்கப்புறம் நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே தான் நிக்கிறாங்க. ஆனா கவிதா என்ன சொல்றாங்கன்னா, "ஆன்டி இதுக்கப்புறம் உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா தான் காத்து வரும். இங்கேயே நின்னா காத்து வராதுன்னு" சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா கைய புடிச்சு இழுக்குறாங்க. ஆனா அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அந்த கைப்பிடிய புடிச்சு நின்னுட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அவங்கள புடிச்சு இழுக்குறாங்க. இழுத்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மயக்கம் போட்டு அங்கேயே விழவும் ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க மயக்கம் போட்டு டமால்னு கீழ விழுறாங்க. அப்படி கீழ விழுந்த உடனே பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே மேல வந்துர்றாங்க. ஏன்னா கவிதா இருக்கிற வீடு வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டு. ஸோ அபார்ட்மெண்ட்னால அந்த பில்டிங்ல மொத்தம் ஒரு 6 ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த 6 ஃபேமிலி இருக்குதுன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க விழுற சத்தம் கரண்ட் போனதுனால எல்லாருக்குமே கிளியராவும் கேட்குது. இப்படி கேட்டவுடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, மாடிக்கு உடனே வந்துர்றாங்க. அப்படி மாடிக்கு வந்தவங்க, அவங்க கீழ விழுந்தவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அப்படி எழுந்த உடனே அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, "நான் எங்க இருக்கேன்? நான் ஏன் இங்கே வந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒண்ணுமே தெரியாத மாரி கேட்கறாங்க. அப்போ கவிதா அவங்கள பார்த்து, "ஆன்டி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சடனா கவிதா பார்த்து, "என்ன ஆன்டின்லாம் கூப்பிடாத தயவு செஞ்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கவிதா பார்த்து சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க அங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அத்தன பேர் சுத்தி நிக்கிறாங்க. ஆனா அது எதையுமே அவங்க பொருட்படுத்தாம, "எனக்கு வெறும் 27 வயசு தான் ஆகுது. என்ன பார்த்து நீ ஆன்டின்னு கூப்பிடுற? உனக்கு எப்படி என்ன ஆன்டின்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து விறுவிறுன்னு இறங்கி கீழயும் போக ஆரம்பிச்சுடுறாங்க. இத பார்க்கும்போது கவிதாவுக்கு சுத்தமா எதுவுமே புரியல. இவ்வளோ நேரம் இவங்கள நம்ம ஆன்டின்னு தான கூப்பிட்டுருந்தோம். அதுக்கெல்லாம் இவங்க எதுவுமே சொல்லல. இப்ப சடனா மேல வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் சொல்றாங்க. அதுவும் இவங்களுக்கு வெறும் 27 வயசுன்னு தான் சொல்றாங்க. நம்ம அம்மாவுக்கு ஒண்ணும் அவ்வளோ சின்ன வயசுலாம் கிடையாது. இதுல வேற நம்ம அம்மா கூட ஒண்ணா படிச்சோம்ன்னு சொல்றாங்களே! ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே கீழ போகவும் பார்க்குறாங்க. அப்படி கீழ போலான்னு சொல்லி பார்க்கும்போது, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே கரண்ட் போன டைம்லலாம் மேல வராதீங்கம்மா. இங்க காத்து கருப்புலாம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா கீழ போங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ கவிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் போட்டோம்ன்னு சொல்லி அங்கேயே நின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு சரி கீழ போலான்னு சொல்லி யோசிக்கும்போது, மேல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க கவிதாவ கூப்பிடுற மாரி தோணுது.
கவிதா யாரோ கூப்பிடுற மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க மேலயும் போய் பார்க்குறாங்க. மேல போய் பார்க்கும்போது, அந்த மாடிப்படி கார்னர்ல வந்து ஒரு பெரியவர் வந்து நின்னுட்டு இருக்காரு. அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஒரு வெள்ள துண்டு தான் போட்டிருக்காரு. இடுப்புல வந்து ஒரு வேட்டியும் கட்டிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் வந்து மேல நின்னு சுருட்டும் புடிச்சிட்டு இருக்காரு. சுருட்டு புடிச்சிட்டே இருந்தவரு என்ன பண்றாருன்னா, கவிதாவ பார்த்து, "நீ யாரும்மா? எதுக்கும்மா இந்த டைம்லாம் மேல வர? எதுக்கு இந்த மாரி டைம்லலாம் வந்து வீட்ல லேடீஸ்லாம் மேல போயிட்டு வர? ஒழுங்கா வந்து பார்த்து பத்திரமா கீழ இருந்துக்கோ" அப்படின்ற மாரி அந்த பெரியவரும் சொல்றாரு. அப்போ கவிதா என்ன சொல்றாங்கன்னா, "நான் இந்த வீட்ல தாங்க குடியிருக்கேன். ஆனா நான் உங்கள பார்த்ததே கிடையாது. நீங்க யாருன்னு கேட்டேன். எனக்கு உங்க அப்பாவ நல்லா தெரியும். உன்ன தான் நான் பார்த்தது கிடையாது. இப்ப நீ பேசும்போது எனக்கே தெரிய வருது நீ யாருன்னு சொல்லிட்டு. இந்த மாரிலாம் மேல வராதம்மா. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. அதே மாரி உங்க வீட்டுக்கு போனா பூஜை ரூம்ல வந்து அந்த பூஜை தட்டு கீழ ஒரு கருப்பு கயிறு இருக்கும். அத எடுத்து உன் வடது வடது கால்ல கணுக்கால்ல வந்து கட்டிக்கோ. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு" சொல்லிட்டு அந்த பெரியவரும் சொல்றாரு. இத கேட்ட உடனே கவிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகுது. இவரு யாருன்னே தெரியல. நம்ம பார்த்ததும் கிடையாது. நம்ம அப்பாவ தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா கீழயும் போயிறாங்க கவிதா இறங்கி. கீழ போயிட்டு அவங்க ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்த்தவங்க வந்து, "என்ன ஆன்டி சொல்றீங்க? இவ்வளோ நாள் நான் உங்கள ஆன்டின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பலாம் உங்களுக்கு கோவமே வரல. இப்ப மட்டும் உங்களுக்கு கோவம் வருது." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நீ என்ன ஆன்டின்னு கூப்பிட்டியா? எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் ரூம்ல வந்து படுத்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. "சும்மாலாம் சொல்லாதீங்க ஆன்டி. ஒழுங்கா நீங்க கதைய எங்க ஸ்டாப் பண்ணிட்டு அங்கருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "கதை எந்த கதை? நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லவே கிடையாது. நீ என் கூட சேர்ந்து தூங்கிட்டியா?" அப்படின்ற மாரி அவங்களும் கேட்கறாங்க. அப்ப கவிதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க இவ்வளோ நாள் நீங்க தாங்க கதை சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அப்புறம் கதையே சொல்லாத மாரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒழுங்கா கதைய ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க ஆன்டிய பார்த்து கவிதாவும் கேட்கறாங்க. அப்போ கவிதா வந்து விடாம ஒரு விஷயம் சொல்றாங்க. "நீங்களும் எங்க அம்மா ஒண்ணா படிச்சோன்னு சொல்றீங்க. ஆனா எங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல தான் இருந்தேன்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஊர்ல உங்கள நான் பார்த்ததும் கிடையாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, நான் வந்து சின்ன வயசுலேருந்து பொறந்தது மட்டும் தான் அந்த ஊரு, வளர்ந்தது எல்லாமே மதுரையிலும், சிறுமலையிலும் தான் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கவிதா அவன பார்த்து திரும்பி கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான்லாம் அவங்க அம்மா கூட படிக்கவே கிடையாது. எங்க அக்கா தான் அவங்க அம்மா கூட படிச்சா. அவளும் வந்து சென்னைக்கு தான் வந்துட்டா கல்யாணம் ஆயிட்டு. ஆனா இப்ப எங்க இருக்கான்னே எனக்கும் தெரியாது. அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் நீ கேட்காத. அதெல்லாம் கேட்டனா வந்து உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, படுத்து தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. பட் கவிதாவுக்கு வந்து ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு. இவங்க யாரு இவங்க? ஏன் மாத்தி மாத்தி பேசுறாங்க? நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இப்படிலாம் பண்றாங்களான்னு சொல்லிட்டு கவிதா யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு நைட் வந்து படுக்கவும் ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி படுத்து தூங்குன கொஞ்ச நேரத்திலேயே கவிதாக்கு வந்து ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. கவிதாவோட கனவுல அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து ஒரு ஏரியாக்குள்ள போற மாரி கவிதாவுக்கும் தெரியுது. இவங்களும் கவிதாவோட அவங்க அம்மாவ வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் பின்னாடியும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க அம்மா வந்து எங்க போறாங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்க்கறதுக்கு இந்த ஆன்டி மாரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க ஏதோ பேசுறாங்க. பேசிட்டு ஆக்ரோஷமா அங்கருந்து வெளிலயும் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறது மட்டும் தான் கவிதாக்கும் தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த சீனே டோட்டலா மாறுது. மாறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 2 பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க. அவங்க மேல ஒரே வந்து மாலையாவும் இருந்துட்டு இருக்கு. அந்த 2 பேர் இறந்தவங்க வேற யாருமே கிடையாது. கவிதாவோட அவங்க அம்மா அவங்க கனவுல போய் ஒருத்தவங்ககிட்ட பேசியிருப்பாங்கல்ல, அவங்க தான். அவங்கள சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாடி அந்த இடத்துலருந்து மறைஞ்சும் போயிருது. சடனா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கவிதாவோட பாட்டி வீடு வருது. யாரோட வீடுனா, கவிதாவோட அவங்க அம்மாவோட அப்பா வீடு. ஸோ அந்த வீடு வருது. அந்த வீட்டு பக்கத்து வீட்டுக்குள்ளேயும் கவிதாவோட அவங்க அம்மா போறாங்க. அப்படி போனவங்க அந்த வீட்ல பெரியவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, "இதே பிரச்சனைய எத்தன வருஷம் தான் நீங்க பேசிட்டு இருக்க போறீங்க? இந்த பிரச்சனைய வந்து நீங்க முடிக்கணும்னா, இவள எப்படியாவது வெட்டி விட்டுருங்க. இவள வெட்டி விடாம வந்து இப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க வீடே விளங்காது." இவங்களோட அக்காவும் இப்படிதான் ஊருக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போறேன்னு சொல்லி சென்னைக்கு போனா, அங்க சென்னைக்கு போயிட்டு சோத்துக்கு கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம, கண்டவன் கூட போயிட்டு நோய் வந்து தான் செத்து போனா. அதே மாரி தான் நீங்க இவள கொண்டு வந்து வீட்லயும் வச்சுட்டு இருக்கீங்க. இதுல பத்தாததுக்கு ஒரு தங்கச்சி வேற கட்டணும்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. உங்க குடும்பமே கொஞ்சம் விளங்காத குடும்பம். இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தா எப்படி நீங்க விளங்குவீங்க? விளங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவோட அவங்க அம்மா வந்து அவங்கள பார்த்து ஆக்ரோஷமா பேசுறாங்க. அப்படி பேசுனது மட்டும் இல்லாம, அவங்க ஒரு விஷயமும் சொல்றாங்க. "இவள எப்படியாவது வெட்டி விட்டுருங்க. இவள வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் கஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கருந்து கிளம்பியும் வந்துடுறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் கவிதாவும் அந்த இடத்துல நிக்கிற மாரி தான் இவங்களுக்கு தெரியுது. அங்க உள்ள இருக்க 2 பேர் வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "நாளைக்கே பஞ்சாயத்த கூட்டி எப்படியாவது இவள வெட்டி விட்டுறணும். கல்யாணம் ஆன செலவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு வாழைத்தோப்பு இருக்குல்ல சிறுமலையில, அந்த வாழைத்தோப்பையே நம்ம எழுதி வாங்கிடணும். இவங்கள இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு தான் கெட்ட பேரு. என்னதான் சொந்த ஜாதியா இருந்தாலும் ஒரு தகாதரம் வேணாமா? இதுவே அவ வந்து சொல்லலைன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? இவ தங்கச்சி தான் கட்ட போயிருப்போம். இவங்க அக்கா இந்த மாரி, இப்ப தங்கச்சி இந்த மாரின்னா நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசினவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நாளைக்கே பஞ்சாயத்த கூட்டணும். அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த அந்த வீட்ல இருந்த அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேகமா அவங்க பெட்ரூமுக்கு போறாங்க. அப்படி பெட்ரூமுக்கு போனவங்க, அவங்க ஊரோட அந்த வீட்ல தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு வந்து ஜெனரேட்டர் யூஸ் பண்றாங்க.
அந்த ஜெனரேட்டருக்கான டீசல் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, மேல ஊத்திக்கிட்டு கொளுத்தவும் செஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா, திகு திகுன்னு எரிய ஆரம்பிக்குது. அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, யாரோ ஒருத்தங்க கவிதாவ வந்து பார்த்தீங்கன்னா, உலுக்கி எழுப்புறாங்க. அப்படி எழுப்பும்போது தான் தெரியுது, கவிதா வந்து கனவுல இருந்திருக்காங்கன்றது. அப்படி எழுப்புனவங்க வேற யாருமே கிடையாது. கவிதாவோட 2வது அம்மா தான் எழுப்பியிருக்காங்க. அவங்க எழுப்புனது மட்டும் இல்லாம, கவிதா கிட்ட ஹார்லிக்ஸ் குடுத்துட்டு, "இந்தா ஹார்லிக்ஸ் குடி, டைம் ஆச்சு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவையும் எழுப்பி விடுறாங்க. கவிதாவும் எழுந்துச்ச உடனே என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்லிக்ஸ் கூட குடிக்காம, டக்குனு அவங்க கையில இருக்க ஒரு டைரி எடுத்து, நைட்டு கனவுல வந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, விறுவிறுன்னு அந்த டைரியில எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. எழுத ஆரம்பிச்சுட்டு, அந்த ஹார்லிக்ஸையும் குடிச்சிட்டு குளிக்கவும் போயிடுறாங்க. கவிதாவும் குளிச்சுட்டு வந்து, அந்த ரூம்ல வந்து அவங்க ஸ்கூலுக்கு ரெடியா ஆயிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, கவிதா வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம அம்மா ஒரு மூல காரணமா இருந்திருக்காங்க. ஏன்னா, அந்த ஊர்ல நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம அம்மா, அப்பாவும் சண்டை போட்டதா இருக்கட்டும், நீ சும்மா இருந்தீன்னா அந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதுன்னு சொல்லி தான் அப்பாவே சண்டை போட ஆரம்பிச்சாரு. அப்படி பார்க்கும்போது, நம்ம அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல முக்கியமா அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, சடனா அந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா, பின் ட்ராப் சைலன்ட் ஆயிருது. சொல்லப்போனா கவிதாவோட ஹார்ட் பீட் அவங்களுக்கே கேட்குது. அந்த அளவுக்கு அந்த ரூம் சைலன்ட்டாவும் இருக்கு. அப்போ சடனா அந்த ரூமுக்குள்ள வந்த கவிதாவோட 2வது அம்மா. சொல்லப்போனா கவிதா வந்து அவங்க ஆன்டின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. அவங்க உள்ள வந்த உடனேயே, அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. "நாங்க ஏன் விஷம் குடிச்சு செத்தோம்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கவிதாவ பார்த்து கேட்கறாங்க. இத கேட்ட உடனே கவிதா வந்து தூக்கி வாரி போடுது. "என்னடா இவங்க சடனா வேற வாய்ஸ்ல பேசுறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்கள எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு கேவலப்படுத்துனா, சோத்துக்கு வழி இல்லாம இருக்குது. நீங்க செத்து போலாம்." அப்படின்ற மாரிலாம் கேவலமா பேசி எங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. நாங்க இதுக்கப்புறம் இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன்னா, சாப்பாட்ல விஷத்த கலந்தேன். விஷத்த கலந்து நான் மட்டும் சாப்பிடாம, அவருக்கும் குடுத்து 2 பேரும் இது இறந்தும் போயிட்டோம். அப்படி இறந்து போனதுக்கு அப்புறமாவது நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படின்னு தான் நெனச்சோம். ஆனா இறந்து போனதுக்கு அப்புறமும், ஒரு ஆத்மாவா தான் இந்த உலகத்துல அலைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு உங்க அம்மா, அப்பாவுக்கும் சண்டை வர டைம்ல, உங்க அம்மாவ ஆக்கிரமிச்சது நான் தான். ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம, உங்க அம்மாவ வந்து அப்படி பண்ண வச்சதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமா வந்து சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அம்மா மட்டும் எங்கள மாரி உட்டு போயிட்டான்னு நெனச்சியா? இல்ல இங்கே தான் இருந்துட்டு இருக்கா. நடக்கிற எல்லா விஷயத்தையும் எங்களோட வாக்குக்கு கட்டுப்பட்டு இங்க மூலையில உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா." அப்படின்னு சொல்லி கவிதா பார்த்து சொல்றாங்க. இத கேட்டவுனே கவிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பதறடிச்சு அங்கருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுனவங்க நேரா என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து தெருவுல இருக்கிற அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போனா அந்த அங்கிள் வந்து ஆஃபீஸுக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர பார்த்து இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சொன்ன உடனே அவருக்கு வந்து ஏதோ சின்ன பொண்ணு எதையோ பார்த்து பயந்துட்டா அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காரு. ஆனா அவரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, "இவ வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்றால்ல, தயவு செஞ்சு போய் பாருங்க என்ன" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாங்க. அவரும் நேரா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கவிதாவோட வீட்டுக்கு தான் வராரு. அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தவருக்கு தூக்கி வாரி போடுது அந்த இடத்துல. ஏன்னா, அந்த ரூமே வந்து கிட்டத்தட்ட கந்தகோலமா ஆயி போயிருக்கு. யாரோ ஒரு 10, 15 பேர் வீட்டுக்குள்ள வந்து சாமான் சட்டியெல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டிருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருந்துட்டு இருக்கு. இவரும் பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலுக்குள்ள என்டர் ஆயிட்டு, கிச்சனுக்குள்ளயும் போறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருக்கிற பெட்ரூம்குள்ளயும் போறாரு. அந்த டைம்ல வந்து யாரோ ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கிற மாரி சவுண்ட் இவருக்கும் கேட்குது. எங்கிருந்துடா சவுண்ட் வருதுன்னு பார்த்தா, கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு வழி இருக்கு. அந்த வழிக்கு நேரா போனா, இந்த யூட்டிலிட்டி ரூம்ன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்ல யூஸ் பண்ற வாஷிங் மிஷின் எல்லாமே அங்க தான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து தான் அந்த சவுண்டும் வந்துட்டு இருக்கு. இவரும் சவுண்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவரு நேரா அங்க உள்ள போய் பார்க்குறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ஃபுல்லா ரத்தம். அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து அழுதுட்டும் இருந்துட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே இவருக்கு வந்து பயம் வந்துருது. யார் இவங்க? ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, "யாருங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்கிறாரு. அவங்களும் தல நிமிர்ந்து இவரையும் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தோனே இவருக்கும் பதற ஆரம்பிச்சது. ஏன்னா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருமே கிடையாது. கவிதாவோட அவங்க அம்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்தவங்க இவர பார்த்தோனே, "அண்ணா எப்படியாவது நீங்க வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருண்ணே. எனக்கு இங்க இருக்கவே புடிக்கல. யாராரோ வந்து என்னென்னவோ பண்றாங்கண்ணே என்ன. எனக்கு ஒருமே பயமா இருக்குண்ணே. என்ன எப்படியாவது இங்கருந்து வெளியில கூட்டிட்டு போயிருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இவர பார்த்து அவரு கெஞ்சவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கெஞ்சோனே இவருக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. வேகமா அங்கருந்து என்ன பண்ணேன்னா, வெளியில வந்து கதவு மூடிறாரு. கதவு மூடிட்டு ஒரு 10 செகண்ட் அங்கருந்து யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, "இவ ஆல்ரெடி இறந்து போயிட்டா. இப்ப எப்படி உயிரோட இருக்கா? ஒண்ணுமே புரியலையேன்னு" சொல்லிட்டு இவரும் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கவிதா சொன்னதையும் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இது கண்டிப்பா ஏதோ ஒரு தீய சக்தியோட வேலை தான் இருக்கும்னு சொல்லிட்டு, இவரு அங்கருந்து நேரா கிளம்பி மெயின் ரோட்ல இருக்கிற தர்காவுக்கும் போறாரு. அங்க தர்காவுக்கு போயிட்டு, அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. சொன்ன உடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர கூட்டிட்டு வீட்டுக்கும் வராரு. அப்படி வீட்டுக்கு வந்து வெளியில தான் தாப்பால் போட்டு போனார்ல, தாப்பால திறந்து பொறுமையா கதவு திறந்து பார்க்குறாரு. கதவு திறந்து பார்த்தா, வீடு எப்படி கந்தகோலமா இருந்துச்சு. அப்படி மாரி ஒரு இதுவுமே இல்லாம, சிம்ப்டம்ஸுமே இல்லாம வீடே நீட்டா இருக்கு. அதே மாரி ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு மாரியான கெட்ட வாசனை வந்துச்சு. அந்த வாசனை எதுவுமே வரல. வீடே ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ வீடு நீட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்ணாருன்னா, பொறுமையா உள்ள போயிட்டு யார கூப்பிடுறதுன்னு இவருக்கும் தெரியல. அந்த பாய கூட்டிட்டு தான் உள்ளயும் போறாரு. அப்படி உள்ள போகும்போது கவிதாவோட ரூம்குள்ள இருந்து யாரோ வந்து உருமுற மாரி சத்தம் கேட்குது.
அப்படி சத்தம் கேட்டோனே உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்தா கட்டில் மேல வந்து யாரோ ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு இவரு பார்த்த லேடி கிடையாது. வேற யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாரி வேற ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டுருக்காங்க. இத பார்த்தோனே இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாய் நீங்களே போய் பாருங்க. எனக்கு ஏதோ பயமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஆளே இவங்க கிடையாது. ஆனா இந்த வீட்ல இருக்கிறது ஒரே ஒரு லேடி தான். ஆனா எப்படி இவங்க ஒரே டைம்ல இவ்ளோ ட்ரெஸ்ஸும் மாத்துனாங்க. நான் வரும்போது வீடே கந்த கோலமா இருந்துச்சு. இப்ப எப்படி இவங்க இப்படி இருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் வந்து அந்த பாய் கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பாய் வந்து கிட்ட போய் அவர் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனா இவரால அந்த ரூம்குள்ளேயே போக முடியல. அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, "இது என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு நீங்க வேற ஆள தான் போய் பார்க்கணும்னு" சொல்லிட்டு அங்கருந்து தல தெறிக்க அவரு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரு ஓடம்போது தான் அந்த டைம் வந்து கவிதா அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா கவிதா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமும் இருக்கு. அதனால அவங்க ஸ்கூலுக்கும் போய் ஆகணும். ஏன்னா அவங்க பேக் எடுக்கிறதுக்காக அங்கேயும் வந்திருக்காங்க திரும்பி. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, கவிதா பார்த்தோனே அந்த ரூம்ல இருக்கிற அந்த லேடி வந்து வேகமா அங்கருந்து ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி வரும்போது தான் இவரு பார்க்குறாரு. அந்த லேடி ஓடி வரும்போது மறுபடியும் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல மாறியிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லேடிய பார்த்தார்ல, கவிதாவோட அவங்க அம்மா மாரி இருந்தாங்கல்ல, அதே மாரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க. இத பார்த்தோனே இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பக்கவாதம் வந்தா எப்படி இழுக்குமோ, அந்த மாரி இழுக்கவும் ஆரம்பிச்சுருது. அந்த டைம் தான் என்ன ஆகுதுன்னா, சடனா ஒரு பெரியவர் அந்த வீட்டுக்குள்ள வராரு. அது வந்தவுடனே என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு தோள் மேல இருந்த துண்ட தூக்கி அந்த லேடி மேலயும் போடுறாரு. அப்படி போட்டவுனே அவங்க மயக்கம் போட்டு அங்கேயே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த ஒரு பக்கம் பக்கவாதம் வந்து இழுத்துட்டு இருந்தாரு பார்த்தீங்களா, அவரோட தோள் மேலயும் கை வச்சு, "ஒண்ணும் பயப்படாத, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் தட்டி குடுக்குறாரு. அவரும் நார்மல் ஆயிடுறாரு. அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாரு. "இவங்கள தயவு செஞ்சு இங்கருந்து வெளியில கூட்டு போறீங்க. எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கைய புடிச்சு தர தரன்னு அந்த வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு, வெளியிலயும் கொண்டு வந்து விட்டுர்றாரு. அப்படி வந்த உடனே கவிதாவையும் வெளியில கூப்பிட்டு அந்த கதவையும் லாக்கும் பண்ணிடுறாரு. அப்படி லாக் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாரு, "எப்படியாவது இவங்கள இங்க வச்சிருக்காதீங்க. பக்கத்துல அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு. அங்க கூட்டிட்டு போய் இந்த ஒரு நாள் ஃபுல்லா வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவருகிட்டயும் சொல்லிடுறாரு. அப்படி சொல்லிட்டு அந்த பெரியவரும் மாடிப்படி ஏறி மேல போக ஆரம்பிச்சுடுறாரு. போனதுக்கப்புறம் இவங்க என்ன செய்றாங்கன்னா, அவரு சொன்ன மாரி அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கும் கொண்டு போயிடுறாங்க. அந்த கோயில்ல வந்து தீர்த்தமும் குடுக்குறாங்க. பிளஸ் அந்த கோயில்ல வச்சு இவங்களுக்கு ஒரு சில பூஜையும் பண்றாங்க. பண்ணதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் நார்மலா தான் ஆயிடுறாங்க. அப்படி ஆனதுக்கப்புறம் திரும்பி அந்த வீட்டுக்குள்ள போகவே வேணாம் கவிதா. நம்ம எப்படியாவது அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்ணாருன்னா, கவிதாவையும் அப்புறம் அவங்க 2வது அம்மாவையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பயம் வர ஆரம்பிக்குது. "ஏங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு இங்கேயே கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "நீ வேற சும்மா இரு. அங்க ஒரு பெரியவர் வந்தாரு. அவரு தான் சாமி மாரி வந்து எல்லாரையுமே காப்பாத்துனாரு. அவரு மட்டும் இல்லைன்னா, என்னையும் நீ பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல. அவரு தான் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போ சொன்னாரு. இப்படி போனதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நார்மலா தான் இருக்கு. இவங்களையும் வந்து நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் தான் வச்சுக்கிறாரு. கரெக்ட்டா அங்கிருந்து 2வது நாள்ல வந்து அவங்க அப்பா ஊருக்கு போனது திரும்பியும் வந்துடுறாரு. ஸோ திரும்பி வந்ததுக்கப்புறம் கவிதா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ பார்த்து நெறைய கேள்வி கேட்கறாங்க. இவங்க யாரு? எதுக்கு இவங்கள நீங்க கல்யாணம் பண்ணீங்க? இந்த வீட்ல என்னதான் நடக்குது? அம்மா யாரு? அம்மா என்னலாம் பண்ணாங்க? எனக்கு எதுவுமே தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அம்மா நல்லவங்க தான் நெனச்சேன். ஆனா இவ்ளோ விஷயம் பண்ணியிருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ பார்த்து கவிதா ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஒரு நிமிஷம் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "உங்க அம்மா வந்து மனசால நல்லவ தான். ஆனா ஒரு சில விஷயத்துல வந்து அவ பண்றது யாருக்குமே பிடிக்காது. அது ஏன் பண்றா? எதுக்கு பண்றான்றது யாருக்குமே தெரியாது." அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவங்க அம்மாவோட கேரக்டர். யாருன்னா ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஏழ்மையா இருக்கிறவங்க, அவங்களோட வந்து வசதியில கம்மியா இருக்கிறவங்க, இல்ல அவங்களோட வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல கம்மியா இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்கன்னா அவளுக்கு பிடிக்காது. எதனா ஒரு பண்ணி பிரச்சனை பண்ணி விட்டுருவா. அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் தங்கச்சி அந்த பிரச்சனைய பண்ணா. அப்பவே வந்து நான் சுதாரிச்சிருக்கணும். ஆனா சுதாரிக்கல. அது தொடர்ந்து நெறைய விஷயத்த பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு இவளுக்கு ஒரு குணம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நான் நெறைய வாட்டி சொல்லிட்டேன். இப்படிலாம் இருக்காத, இப்படிலாம் இருக்குது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவ கேட்கற மாரியே தெரியல. அதுக்கப்புறம் ஊருக்கு நடுவுல போகும்போது தான் இவள பத்தி நெறைய விஷயமும் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்படிதான் இந்த டைம் வந்து நம்ம ஊருக்கு போனோம். அப்படி ஊருக்கு போன டைம்ல வந்து இவ போய் அவங்க வீட்ல பிரச்சனையும் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா தான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கும் போனோம். அங்கேயும் நம்மள சாமி வந்து கண்ட மேனிக்கு திட்டி அங்கருந்து வெளிய அனுப்பிருச்சு. அப்படி வெளியில வந்த டைம் தான் உங்க அம்மா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னா. நானும் இத பெருசா எடுத்துக்கல. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து இவகிட்ட நான் பேச ஆரம்பிக்கும்போது தான், இதுவரைக்கும் இவ என்னென்ன விஷயம்லாம் பண்ணான்றத எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாம, இவள வந்து அப்பப்போ யாரோ ஒருத்தவங்க பொசஸ் பண்றாங்க. அந்த மாரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா. அன்னைக்கு தான் உங்க அம்மாவுக்கும் எனக்கும் பயங்கரமா சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கு என்ன செய்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரோ ஒரு பெரியவர் வந்தாங்கன்னு சொன்னீங்க. அவரையும் என்னையும் அவருக்கு நல்லா தெரியும்னு சொன்னீங்க. அந்த பெரியவர நீ எங்க பார்த்த? தயவுசெய்து அந்த பெரியவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கவிதா பார்த்து அவரும் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே கவிதா என்ன பண்றாங்கன்னா, அந்த பெரியவர் நம்ம வீட்ல தான் பார்த்தேன். நம்ம வீட்டு மாடில தான் பார்த்தேன். நம்ம வீட்ல இருக்கிறவங்ககிட்ட தான் குடுத்தனம் இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. எனக்கு புரியல. நீங்க வாங்க அங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் அவங்க அப்பாவ கூட்டிட்டு அந்த பில்டிங்க்கும் போறாங்க. அப்படி போனங்க. ஒரு வீட்லயும் அந்த பெரியவர பத்தி கேட்கறாங்க. ஆனா யாருக்குமே அந்த பெரியவர பத்தி எதுவுமே தெரியல. சொல்லப்போனா அப்படி ஒரு பெரியவர் இந்த ஃப்ளாட்ஸ்க்கே வரல அப்படின்ற மாரி தான் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டும் சொல்றாரு. இத கேட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் இந்த பெரியவரு? எந்த பெரியவர பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கவிதா ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த பெரியவர வந்து நான் மாடியில தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாடிக்கு போய் பார்ப்போம். அந்த பெரியவர பத்தி எதனா தெரியுதா பார்ப்போம். எதனா விட்டு போயிருக்காரா பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு இவங்க மாடிக்கும் போறாங்க.
அப்படி மாடிக்கு போய் பார்க்குறாங்க. மாடியில ஒரு ஓரத்துல ஒரு 3 கல்லு வந்து சிமெண்ட் வச்சு நட்டு வச்சிருக்காங்க. அந்த சிமெண்ட் அந்த கல்லு பக்கத்திலேயே வந்து எலுமிச்சை பழம், வெத்தல பாக்கு எல்லாமே இருக்கு. ஸோ அத பார்த்தோனே கவிதா வந்து அந்த கல்ல பார்த்து கை காட்டுறாங்க. அந்த கை காட்டுனோனே எங்க அப்பா ஒண்ணுமே புரியல. "அங்க என்னம்மா இருக்கு?" "அங்க கல்லு வச்சிருக்காங்க. அது இந்த இடத்துல இருக்கிறவங்க சாமி கும்பிடுறதுக்காக வச்சிருக்க கல்லு. ஏன் அத கை காட்டுறேன்னு" கேட்டோனே, "இல்ல, இல்ல அந்த கல்லு சுத்தி இருக்க துண்ட பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் காட்டுறாங்க. அந்த துண்ட பார்த்தோனே இவரும், "ஆமா துண்டு இருக்கு. ஏன் அந்த துண்ட காட்டுறீங்கன்ட்டு" "அப்பா சும்மா இருங்க. அந்த துண்ட தான் அந்த பெரியவர் தூக்கி போட்டாரு. அந்த துண்டு தான் அந்த பெரியவர் கழுத்துல இருந்துச்சு. அன்னைக்கு பார்க்கும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த பெரியவர் தான் அப்படிதான்ப்பா வந்தாரு. அந்த பெரியவர் அப்படிதான் நான் பார்த்தேன். அந்த பெரியவர் போட்டிருந்த துண்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ பார்த்து சொல்றாங்க. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயமும் புரிய வருது. இங்க நம்மள காப்பாத்த வந்தது யாருமே காப்பாத்த வரல. நம்மள குலசாமி தான் காப்பாத்த வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு நல்லாவும் தெரிய வருது. இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாலயே வந்து ஒரு நல்ல மாந்திரீகவாதி யாரையாவது ஒருத்தர பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட நெறைய பேர்ட்ட பேசுறாரு. ஆனா யாருமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்ல. அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாரு, அங்க அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் அவரும் போக சொன்னாரு. அங்க இருக்கிற பூசாரி தான் வந்து இவளுக்கு இந்த மாதிரியான தீர்த்தம்லாம் குடுத்து இவர காப்பாத்துனாங்க. நீ ஏன் அவர்கிட்டயே போய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. ஸோ இவரும் வந்து அந்த பூசாரி கிட்ட போய் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. சொல்லும்போது அந்த பூசாரி வந்து ஒரு மூஞ்சிக்கு நேரா கைய நீட்டி, "நீ பேசுனதெல்லாம் போதும் நிறுத்தியா? நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு தெரியும். நீங்க குடும்பத்துல எத்தன பேர கொன்னுருக்கீங்கன்னு தெரியும். இப்படிப்பட்ட குடும்பத்துல பொறந்துட்டு நீலாம் இது வரைக்கும் வீடு இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர பார்த்து கண்டமேனிக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, "ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு என்ன அதெல்லாம் இழுக்காதீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது" அப்படின்ற மாரி அவரும் சொல்றாரு. "எனக்கு எல்லாம் தெரியும்யா. நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும். எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு தெரியும். ஆனா நீ என்ன பண்ணியிருக்க, உங்க வீட்ல பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் உடன்பட்டு போயிருக்க. அது மட்டும் இல்லாம, உன் பொண்டாட்டி இப்படிப்பட்ட ஒருத்தன்னு தெரிஞ்சும் கூட அவளுக்கு நீ சப்போர்ட்டிவா நெறைய விஷயம் பண்ணியிருக்க. அதனால தான் வந்து இத்தன பேர் இறந்தும் போயிருக்காங்க. அவ போய் டைரக்ட்டா ஒருத்தர போய் கொல்லலாம் செய்யல. ஆனா வார்த்தையால எத்தன பேர துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி அவள கொல்ல வச்சிருக்கா. அவங்கள தற்கொலை பண்ண வச்சு சாரி தற்கொலைன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஐய்யய்யோ! எத்தன பேர இந்த மாரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இத கேட்ட உடனே இவருக்கும் பதறி போது. எப்படியாவது வந்து என் பொண்ண காப்பாத்தணும். என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளையும் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அப்பதான் அந்த பூசாரி வந்து உட்காருங்க. நான் சொல்றது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு சில மந்திரமும் சொல்ல வைக்கிறாரு. சொல்லிட்டு ஒரு சில கயிறும் கையில குடுத்து, இத வந்து உங்க வீட்ல இருக்க வீட்டு வாசல்ல கட்டுங்க. அதேமாரி உங்க பொண்ணு உங்க கையிலயும், அப்புறம் அந்த பொண்ணு கையிலயும் கட்டி விடுங்க. இந்த பிரச்சனை திரும்பி வராது. வந்துச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க ஐயா கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரும் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி இவங்க சொன்னதெல்லாம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இவரும் அந்த கயிற கொண்டு போய் அவங்க 2வது ஒய்ஃப் கிட்டயும் கட்டுறாரு. அப்படி கட்டிக்கிட்டு அன்னைக்கு அந்த வீட்ல தான் உட்காந்து எல்லாமே சாப்பிட்டும் இருக்காங்க. அப்பதான் கவிதா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. எனக்கு பேய், பிசாசு மேலலாம் நம்பிக்கை கிடையாது. அதுக்கு மாரி சாமி மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா, இத நம்பணுமா, நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. மொதல்ல இவங்க யாரு? அம்மா கூட படிச்சவங்க யாரு? நடுவுல ஒருத்தங்க இருந்தாங்க சொன்னாங்கல்ல, அவங்க யாரு? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பக்கத்துல உட்கார்ந்த 2வது அம்மா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்தோனே கவிதாவுக்கு மறுபடியும் பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி தானே பண்ணாங்க. இதனால தானே இவ்வளவு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாங்க. எங்க அக்கா எங்க கூட இல்ல. ஆனா சந்தோஷமா எங்கேயோ ஒருத்த இடத்துல இருக்கான்னு நினைச்சு தான் நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அவ இப்படி இறந்து போவான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. அட் த சேம் டைம் வந்து இது எங்க அம்மா, அப்பாவுக்கும் தெரியும். ஆனா அது எந்த ஒரு விஷயத்திலும் மறைச்சிருக்காங்க பாரு. ஆனா நடுவுல ஒரு வாட்டி வந்து எங்க அக்காவோட ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கெல்லாம் ஏத்தி வச்சாங்க. நான் என்ன நினைச்சேன், சரி அக்கா நம்மள விட்டு போயிட்டாளே, அதுக்காக தான் இவங்க இப்படிலாம் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சு நானும் அத பெருசா எடுத்துக்கல. ஆனா இது இப்ப தான் தெரியுது எனக்கு. இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாரி அவங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியமும் அவங்க வீட்ல யாருமே பண்ணல. மேபி இத நம்ம ஒழுங்கா பண்ணிட்டோம்னா, அவங்களோட தொல்ல நம்மளுக்கு இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. அப்பதான் இவங்க அப்பாவுக்கு புரிய வருது. ஆமா இது உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. ஃபோன் பண்ணி பேசி அந்த பொண்ணோட அவங்க அம்மா, அப்பா கிட்டயும் பேச வைக்கிறாரு. அப்படி பேசுனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேட்கறாரு. உங்க பொண்ணு இறந்து போனது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு கேட்டேன். ஆமா எனக்கு தெரியும் அவங்க இறந்து போயிட்டான்ட்டு. உன் பொண்டாட்டி தான்ப்பா வந்து என்கிட்டயே சொன்னாம்மா அவ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவ கொஞ்ச நாள் விபச்சாரியா இருந்திருக்கா. அப்படி இருந்து தான் அவ நோய் வந்து இறந்து போனான்னு சொல்லிட்டு தான் வந்து உன் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னா. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் வந்து அவ சாவு கூட நாங்க வரல. செத்து போனதுக்கப்புறம் அவ குடுக்க கொஞ்சம் மரியாதை குடுக்கணுன்றதுக்காக தான் வீட்டு வாசல்ல வீட்ல இருக்க அவ ஃபோட்டோக்கு வந்து விளக்கெல்லாம் ஏத்தி வச்சோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இவரு என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அவருக்கு பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்கறாங்க. எதுவுமே நாங்க பண்ணலன்னு சொல்றாங்க. அப்போ உடனடியா அத பண்ணுங்க. அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இருக்கிற மாரி எனக்கு தெரியல. அவங்க வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அவங்க வீட்ல பேசுறாரு. அப்படி பேசுனதுக்கு அப்புறமும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் நாளே அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்றாங்க. அட் த சேம் டைம் வந்து இங்கேயும் வந்து என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நெனச்சு இவங்களும் வந்து மயிலாப்பூர்ல இருக்க தெப்பக்குளத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தர்ப்பணமும் குடுக்குறாங்க. அப்படி குடுத்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்ல பிரச்சனை எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அவங்க வீட்ல அதுக்கப்புறம் தொடர்ந்து நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊரே வேணாம்டா நம்ம எங்கேயாவது போயிடலாம்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அங்கருந்து டெல்லிக்கும் போயிருக்காரு. ஏன்னா அடிக்கடி இவரு வந்து வேலை விஷயமா டெல்லிக்கு போயிட்டு வராரு. ஒரு கட்டத்தில வந்து இவரு மாசத்துல கிட்டத்தட்ட 20 நாளைக்கு டெல்லில தான் இருக்கிற மாரி இருந்திருக்கு. அப்போ அவரு மேனேஜ்மெண்ட் கிட்டயே பேசியிருக்காரு. நான் ஒரு 10 நாள் தான் இங்க வரேன். மீதி நாள் எல்லாமே அங்க தான் இருக்கேன். பேசாம நான் அங்க இருந்தே நான் வேலை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவங்களும் தெரியும்னு சொல்லிடுறாங்க.
அவங்க ஆஃபீஸோட குவார்ட்டர்ஸ்லயே வந்து இவங்களுக்கு தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இவரும் வந்து ஃபேமிலிய கூட்டு போய் டெல்லிலயே செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ கவிதா எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க டெல்லில கிடையாது. இப்போ அவங்க இருக்கிறது யுகேல தான் இருக்காங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க கல்யாணம் ஆகி வந்து அவங்க தனியா ஒரு ஃபேமிலியோட தான் இருக்காங்க. அதே மாரி அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணினார்ல, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கிறதாவும் கவிதா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதில யூஸ் பண்ண பேர் எல்லாமே வந்து கற்பனையான பேர்கள் தான். ஸோ இந்த கதை வந்து அவங்க கவிதான்ற ஒருத்தவங்க நம்மகிட்ட சொன்ன கதை தான். அந்த கதைய தான் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஏன் நான் 2 பார்ட்டா போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய விஷயத்த நான் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா எப்படி நான் தவறி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பேன். அதுக்கும் நான் மியூட் பண்ணணும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் 1 பார்ட்டா போடாம 2 பார்ட்டா போடுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஸ்டோரீஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணி தான் நான் போட முடியும் இதுக்கப்புறம். ஸோ அதனால தான் இவ்ளோ டிலே ஆகுது. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த நாள் வீடியோ நெறைய போட முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். வழக்கம் போல ரிப்போர்ட் அடிங்க, ரிப்போர்ட் அடிச்சுட்டு போங்கடா. என்ன பார்க்குற வியூவர்ஸ் இத்தன பேர் பார்க்குறாங்கல்ல, அத்தன பேருக்காக நான் ஒரு மரியாதை குடுக்கணும். அந்த மரியாதைக்காக தான் இந்த வீடியோஸ நான் போஸ்ட் பண்றேன். மத்தபடி நீங்க என்னன்னா பண்ணிட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. பார்த்துக்கலாம்னு தான் நீங்க பண்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்.